இன்றைக்கி டிபிஎம்எஸில் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்றது வந்து என்னென்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டயக்ராம் தான் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ இப்போ வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டுறாங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மேப் போட்டு ஸோ எத்தனை ரூம் வரப்போகுது, அதை வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மேப் போட்டு அதுக்கடுத்து வந்து பில்டிங் கட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இஆர் மாடல் அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் வந்து போட்டுட்டு ஸோ யாரெல்லாம் அந்த ப்ராஜெக்டில் வந்து வரப்போகிறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி வந்து டிசைன் பண்ணி டேட்டா பேஸை வந்து உருவாக்கணும், யாரெல்லாம் இதை அக்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் வந்து இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டேட்டா பேஸ். அதுக்கடுத்து வந்து இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த என்டிட்டிஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ். அப்படின்னு என்டிட்டிஸ் என்னென்னா, ஸோ இதில் யாரெல்லாம் மெயின் கேரக்டராக வரப்போகிறாங்க, ஸோ அதுக்கு கீழே வந்து என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்றத ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்டிட்டிஸ் அண்ட் த ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இஆர் மாடல் அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இட் ப்ரொவைட்ஸ் த மீன்ஸ் ஆஃப் வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து எப்படி வந்து நடக்க போகுது ஒரு ப்ராஜெக்டில் அப்படின்றத பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, காம்போனன்ட்ஸ் ஆஃப் இஆர் டயக்ராம். ஸோ இந்த இஆர் டயக்ராமில் வந்து என்னென்னா 3 இது இருக்கும். ஸோ என்டிட்டி, ஆட்ரிபியூட், ரிலேஷன் அப்படின்னு வந்து 3 இருக்கும். ஸோ இந்த என்டிட்டி கீழே வந்து வீக் என்டிட்டின்னு அப்படின்னு ஒன்று வரும். ஆட்ரிபியூட்டுக்களை கீ ஆட்ரிபியூட், காம்போசைட் ஆட்ரிபியூட், மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட், டெரிவ்ட் ஆட்ரிபியூட். அதுக்கடுத்து ரிலேஷனில் 1 to 1, 1 to many, ஸோ many to 1, many to many. ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்டிட்டி அப்படின்றது என்னென்னா, ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஸோ வந்து யார் வந்து மெயின் கேரக்டராக வந்து இருக்க போகிறாங்க அப்படின்றது தான் வந்து என்டிட்டி. ஸோ அந்த இது வந்து எப்படி இருக்கலாம்னா, ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு கிளாஸாக இருக்கலாம், பர்சனாக இருக்கலாம், ஒரு பிளேஸாக எதுனாலும் இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க என்டிட்டி அப்படின்னு. ஸோ இந்த இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு மேனேஜர் இருப்பாங்க, எம்ப்ளாயி இருப்பாங்க, ஸோ அங்கே டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ராடக்ட், இதுதான் மெயினான விஷயம் அந்த ஒரு ஆர்கனைசேஷனில். ஸோ இதெல்லாம் வந்து என்டிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து என்டிட்டியை வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து எம்ப்ளாயின்றது ஒரு என்டிட்டி, ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு என்டிட்டி. அதுக்கடுத்து வந்து வீக் என்டிட்டி அப்படின்னா வந்து என்னென்னு பார்ப்போம். வீக் என்டிட்டினா ஒரு என்டிட்டி, அதாவது ரெக்டாங்குலரில் போகிறாங்களா அதான் வந்து என்டிட்டி. ஸோ ஒரு என்டிட்டி எப்பயுமே இன்னொரு என்டிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணியே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து வீக் என்டிட்டி. ஸோ அதுக்குன்னு வந்து தனியாக வந்து எந்த ஆட்ரிபியூட்ஸும் வந்து இருக்காது அதுக்குன்ட்டு. ஸோ வீக் என்டிட்டி டஸ் நாட் கண்டெயின் எனி கீ ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன். அதுக்குன்னு தனியாக வந்து இருக்காது, எப்பயுமே இன்னொரு என்டிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கும். அப்போ அது போய் வீக் என்டிட்டி. ஸோ அந்த வீக் என்டிட்டியை வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, டபுள் ரெக்டாங்கலில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நார்மல் என்டிட்டியை வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வீக் என்டிட்டியை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, டபுள் ரெக்டாங்கிளில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்ரிபியூட்னா என்னென்ன வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்த என்டிட்டியை பற்றி இந்த ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த என்டிட்டியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க, ஆட்ரிபியூட் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் என்டிட்டி. அதை வந்து என்ன ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க, எலிப்ஸ் அப்படின்ற ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஐடி, ஏஜ், அவங்க காண்டாக்ட் நம்பர், நேமு, இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ன்றது என்னென்னா, ஸோ அந்த மெயின் கேரக்டராக இருக்காங்க அவங்கள பற்றி வந்து சொல்கிறது தான் வந்து என்னென்னா ஆட்ரிபியூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, கீ ஆட்ரிபியூட்னா என்னென்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆட்ரிபியூட்லேயே ஒரு என்டிட்டிக்கு நிறைய ஆட்ரிபியூட் இருக்குது, அதில் எது மெயினானதோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குன்னா, ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் ஒருத்தவங்களுக்கு ஒன்று தான் அசைன் பண்ணியிருப்பாங்க, அப்போ வந்து அந்த மாதிரி தான் வந்து கீ ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீ ஆட்ரிபியூட் யூஸ்டு டு ரெப்ரசென்ட் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த என்டிட்டி. அப்போ இந்த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் வந்து அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரைமரிக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர்ன்றது ஒருத்தவங்களுக்கு அசைன் பண்ணிவிட்டா இன்னொன்று அலோகேட் பண்ண மாட்டாங்க. இப்போ நேம் கூட வந்து ரிப்பீட் ஆகலாம், ஆனால் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் ரிப்பீட் ஆகாது. அந்த மாதிரி இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கீ ஆட்ரிபியூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து பிரைமரி கீ. அதை வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஐடி தான் வந்து ரிஜிஸ்டர் நம்பர்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, டயக்ராமில் எலிப்ஸில் அந்த இது எழுதி அது கீழே வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணால் அந்த ஆட்ரிபியூட் பேர் வந்துன்னா ஸோ வந்து கீ ஆட்ரிபியூட் அப்படின்னு வந்து பேர். அதுக்கடுத்து வந்து என்ன ஆட்ரிபியூட்னா, நெக்ஸ்ட் வந்து காம்போசைட் ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னு வந்து பார்ப்போம். காம்போசைட் ஆட்ரிபியூட்னா, ஸோ இப்போ வந்து நேம் இருக்குது,
இப்போ சொன்னோமா, ஸோ ஐடி வந்து கீ ஆட்ரிபியூட்ஸ். அப்போ நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நேம்லேயே வந்து ஸோ 2-3 நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், அது இன்னும் ஆட்ரிபியூட்டவே இன்னும் 2-3 பிரிக்க முடியும் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு வந்து பிரிக்க முடியும்னா அதுக்கு பேர் தான் காம்போசைட் ஆட்ரிபியூட். அதை தான் சொல்லியிருப்பாங்க, ஆட்ரிபியூட் தட் காம்போசிட் ஆஃப் மெனி அதர் ஆட்ரிபியூட்ஸ் இஸ் நோன் as வந்து காம்போசைட் ஆட்ரிபியூட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலிப்ஸ் இருக்கும், அந்த எலிப்ஸில் இருந்து நிறைய அது வந்து கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அதான் வந்து காம்போசைட் ஆட்ரிபியூட்ஸ். அதுக்கடுத்து மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஃபோன் நம்பர், ஒரு ஃபோன் நம்பரில் ஸோ 2-3 ஃபோன் நம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து டபுள் சர்க்கிளில் அதான் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆட்ரிபியூட் கேன் ஹேவ் மோர் தென் ஒன் வேல்யூ. ஃபோன் நம்பர்னு ஒரு நம்பர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு 2-3 இது இருக்குன்னா அதை வந்து என்னென்னா மோர் தென் ஒன் வேல்யூ இருந்துச்சுன்னா அது பேர் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட். ஸோ இதை வந்து என்னென்னா ஸோ டபுள் ஓவலில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட்ரிபியூட் பார்க்க போகிறோம்னா, ஸோ டிரைவ்டு ஆட்ரிபியூட். ஸோ டிரைவ்டு ஆட்ரிபியூட் அப்படின்றது வந்து என்னென்னா, ஸோ ஒன்லேருந்து இன்னொன்று வந்து டிரைவ் ஆகி வருது. இப்போ வந்து பர்த் டேட்லேருந்து தான் ஏஜ் வந்து வரும். ஒரு வருஷமும் ஏஜ்ன்றது வந்து மாறி, பர்த்டே இதை பொறுத்து ஒரு வருஷமும் ஏஜ்ன்றது வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும். அப்படின்னு ஒன்லேருந்து தான் இன்னொன்று வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட் பேர் டிரைவ்டு ஆட்ரிபியூட். ஸோ டிரைவ்டு ஆட்ரிபியூட் அப்படின்றது என்னன்னா, ஸோ derived from other attribute is known as வந்து derived attribute அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்ன எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் டேஷ்டு எலிப்ஸில் சர்க்கிளே வந்து டேஷ்டில் யூஸ் பண்ணி இது பண்ணாங்கன்னா அதான் வந்து derived attribute. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஏஜ் வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால இது derived attribute. ஸோ அதுக்கடுத்து என்ன ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி ஸோ 2 என்டிட்டி இடையில வந்து என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத வந்து சொல்கிறது. இப்போ வந்து ஒரு டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றதான் வந்து சொல்கிறேன். ஸோ இவங்க டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. அப்போ வந்து டீச்ன்றது வந்து என்னென்னா ரிலேஷன்ஷிப். அப்போ அதை தான் யூஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த ரிலேஷன் பிட்வீன் த என்டிட்டிஸ். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன ஷேப்பில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, ஸோ டைமண்ட் இல்லாட்டி வந்து ரோம்பஸ் யூஸ் பண்ணி வந்து அதோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ரெப்ரசென்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லேயே நிறைய இருக்குது. ஸோ 1-to-1 அந்த 1-to-1 அப்படின்னா 2 என்டிட்டி கடையில் ஸோ ஒன்று இன்னொன்றுக்கு மட்டும்தான் அசைன் ஆகும் அப்படின்னா அது வந்து ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஃபீமேல் வந்து கேன் மேரி ஒரு மேலே தான் வந்து மேரி பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மேல் ஒரு ஃபீமேலை தான் மேரி பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப். அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ when only one instance of an entity is associated with a relationship, then it is known as 1-to-1 relationship. அதுக்கடுத்து 1-to-many ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னென்னா, ஒரு சயின்டிஸ்ட்டு வந்து நிறைய இன்வென்ஷன் வந்து பண்ணலாம். ஒரு சயின்டிஸ்ட்டு நிறைய நம்பர் ஆஃப் ஸோ மெனிக்கு வந்து என்னன்னு போடுவாங்க, என்னென்னா வந்து நம்பர் ஆஃப் இன்வென்ஷன் வந்து பண்ணலாம் அப்படின்றப்ப. ஸோ அதை தான் வந்து ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி ஆன் த லெஃப்ட் வந்து இங்கிட்டு மோர் தென் ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி ஆன் த ரைட் அப்படின்றதான் வந்து 1-to-many ரிலேஷன்ஸ். ஒரு சயின்டிஸ்ட் ஸோ நம்பர் ஆஃப் இன்வென்ஷன் மெனி இன்வென்ஷனை வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து தான் வந்து 1-to-many ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஸோ மெனி ரிலேஷன்ஷிப்னு என்னென்னா, ஸோ இப்போ வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுன்ற சிஎஸ்சின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் தான் அட் அ டைமில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு கோர்ஸை தான் சூஸ் பண்ண முடியும். அப்படின்றப்ப என்ன சொல்லணும்னா, ஸோ many-to-1 ரிலேஷன்ஷிப். ஸோ மெனினா எம் போட மாட்டாங்க, என்ன போடுவாங்க. என்னன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கோர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, அதனால N1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க, என்னென்னா அது மோர் தென் ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி ஆன் த லெஃப்ட்டில் இருக்கவங்க இந்த சைடு வந்து ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த ரைட்டோட வந்து அசோசியேட் ஆகிருப்பாங்க. ஸோ இது வந்து many-to-1 ரிலேஷன்ஷிப் அப்படி வந்து சொல்லுவோம். ஸோ many-to-many ரிலேஷன்ஷிப்னா என்ன அர்த்தம்னா, ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்டில் நிறைய எம்ப்ளாயை வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றப்ப வந்து ஸோ அதுதான் வந்து many-to-many ரிலேஷன்ஷிப். அதை தான் சொல்லியிருப்பாங்க மோர் தென். ஸோ இங்கேயும் வந்து ஸோ மோர் தென் ஒன் ஆன் த லெஃப்ட், அதுக்கடுத்து மோர் தென் ஒன் ஆன் ஸோ வந்து ரைட்டு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அசோசியேட்டட் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தான் வந்து ஸோ many-to-many ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் கொடுத்து ஸோ அதுக்கு வந்து இப்போ இந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்கு டயக்ராம் எழுதுங்க, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து லைப்ரரியன் ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நேமு ஸ்டாஃப் ஐடி வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, என்னென்ன புக்
புக் இருக்குது, அவங்க அந்த புக்கு வந்து எப்போ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் டேட், அது மாதிரி வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இன்னும் வந்து கீப் ட்ராக் யார் யாரெல்லாம் வந்து லைப்ரரியில் வந்து ரீட் பண்ணுறாங்க, ஸோ அந்த அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதுக்கடுத்து ஸோ அந்த புக்கை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கடுத்து எப்போ கொடுக்குறாங்களோ அவங்களோட ரிட்டர்ன் டேட்டு, ஸோ என்ன புக்கை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு சிஸ்டம் இருக்கும், அதில் லாகின் பண்ணி அந்த மாதிரி செய்வோம். இதில் வந்து மெயின் ரோல் யாரும் இப்போ ரெக்டாங்குலரில் இருக்கிறதெல்லாம் வந்து என்டிடி. ஸோ ரிப்போர்ட்டு, ஸ்டாஃபு, ரீடர், அதுக்கடுத்து ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம், புக்கு, இதெல்லாம் வந்து என்னென்னா என்டிடி. அதுக்கடுத்து அந்த சர்க்கிளில் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். அதுக்கடுத்து அந்த டயக்னல் சிம்பலில் இருக்கிறதுனா அவங்களுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப், ஸோ இந்த என்டிட்டிக்கும் இந்த என்டிட்டிக்கும் லாகின் ஸ்டாஃபு ஒரு ஆத்தென்டிகேஷன் சிஸ்டமில் லாகின் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஸோ ஒரு ரீடர் வந்து நம்பர் ஆஃப் புக்ஸ் எத்தனை புக் வேணாலும் அவங்க ரீட் பண்ணலாம். அப்போ 1 to n ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி வந்து போடணும். ஒரு ஸ்டாஃபு எல்லா புக்கையும் ஒரு ஸ்டாஃப் தான், ஆனால் நம்பர் ஆஃப் புக்கை வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன செய்யணும், ஸோ வந்து 1 to n அப்படின்னு வந்து போடுவாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க எவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஸோ இது பண்ணுறது தான் வந்து ரிலேஷன்ஷிப்.